ஒரே நாளில் முடிவு பண்ணது தான். அந்த அக்டோபர் 11 காலையில் 5 மணிக்கு நான் முடிவு பண்ணேன். நம்ம இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணணும், நீ வாழணும். எனக்கு ஜோசியெல்லாம் தெரியறதுனால அப்போ வந்து ஒரு அப்போ எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. எல்லா கெட்ட நேரத்தையும் பிரேக் பண்ற மாதிரி யாரா இருக்காங்க. இப்போ எனக்கு 7 சனி ஆரம்பம், அட்டாக் வந்துருச்சு. அடுத்தது ஜென்ம சனி, அந்த ஜென்ம சனியெல்லாம் வரப்போகுது. நான் சாவ போறேன், கன்ஃபார்மா செத்துருவேன் எனக்கு தெரியும். இந்த சாமியெல்லாம் கும்பிட்டா கண்டிப்பா செத்துருவேன். இப்போ என்னை காப்பாற்றுறது ஒருத்தர் வேணும். இப்போ யாரை பிடிக்கும்? கிறிஸ்டியனா மாறலாம்னா அந்த கிறிஸ்டியன்ஸ் பண்ற அட்டகாசத்தை பார்க்கும்போது எங்க சொந்தக்காரங்களே கிறிஸ்டியன்ஸ் தான். இவங்க பண்ற சேட்டையில நம்ம எப்படி கிறிஸ்டியனா மாறணும்? சரி, கிறிஸ்தவர்கள் தான் அப்படி இருப்பாங்களே. இயேசுன்ற ஒருத்தர் இருப்பார்ல, அவர் நமக்காக வந்து உயிர் கொடுத்தாரு. எல்லாருமே சொல்றாங்க. உங்களுக்கு நினைச்சு நான் வந்து சொல்றேன், எனக்கெல்லாம் சத்தியமா யாரும் சொன்னது கிடையாது. அப்படி யாராவது இயேசுவை பத்தி சொன்னாங்கன்னா நான் டென்ஷனே தூக்கி போட்டுருவேன். அவங்களை அடிக்கலாம் போயிருக்கேன். நம்மளுக்கு வந்து அது உயிர் போற தருவாயில தான் ஒரு முடிவு பண்றோம். இயேசு வந்து ஒருத்தர் இருக்காரு, இருந்தாருன்னா அவர் என்னை காப்பாற்றணும். எனக்கு 2 பிளாக் இருந்துச்சு. அந்த 2 பிளாக்ல வந்து கண்டிப்பா 2 ஸ்டண்ட் வைக்கணும் அப்படின்னாங்க. எனக்கு அந்த ஸ்டண்ட் வச்சுக்கிறது ஐடியா இல்லை. எனக்கு மாத்திரை போறதே பிடிக்காது. இயேசு இருக்கிறது உண்மையா தான் அவர் என் இதயத்தை காப்பாற்றணும். ஜஸ்ட் பேசுறேன் அவர்கிட்ட, உண்மையா ஜஸ்ட் பேசுறேன். நானே தான் பேசுறேன். காலையில் 5 மணிக்கு தனியா உண்மையா இருந்தா என்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்துல இயேசு மாதிரி ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. என் இதயத்தை அடுத்த அங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு லாஸ்ட் எப்போ எடுத்து அனுப்புவாங்க, அப்போ நான் ஒரே ஒரு விஷயம், நீ இருக்கிறது உண்மையா இருந்தா என் இதயம் சூப்பரா இருக்கு டாக்டர் சொல்லணும். இதுதான் வார்த்தை. இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு வந்து இயேசு வந்து என்னை தொட்டாரு, எனக்கு நான் கண்ணுல பார்த்தேன் அப்படிலாம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு சாமின்றது நம்ம கண்ணுல எல்லாம் தெரிய மாட்டாங்க. பட் அவங்க அதை நம்ம வாட்ச் பண்றாங்க மட்டும்தான் தெரியும்.